என்ன சத்யா? ராகுல், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கேண்டீன் வரைக்கும் போலாமா? சரி சத்யா, இந்த ஒரு பீரியட் முடிச்சுட்டு நம்ம போகலாம். என்ன சத்யா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? ராகுல், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராகுல். நான் எங்க வீட்ல இத பத்தி சொல்லலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன். சத்யா, அவசரப்படாத. அவசரப்பட்டு சொன்னேன்னா அப்புறம் உன்னை காலேஜ் விட்டு நிப்பாட்டிடுவாங்க. உன்னோட கெரியருக்கு இந்த படிப்பு ரொம்ப அவசியம். அதனால நீ அவசரப்பட்டு வீட்டில் இப்போ சொல்லிடாத. ஏனே தெரியல ராகுல், முன்ன மாதிரி எங்க வீட்ல எல்லார்கிட்டயும் ஜாலியா பேச முடியல, அவங்களோட மிங்கிள் ஆகவே முடியல, தனியாவே இருக்க தோணுது. அத நான் தனியா இருக்கும்போது எங்க அம்மா என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க கேட்கும்போது நான் பயந்து பயந்து பேசுற மாதிரி இருக்கா, அதை வச்சு ஏதோ பிரச்சனையில இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. எனக்கு அதனாலயே என்ன சொல்றதுன்னு தெரியல ராகுல். சரி சத்யா, உன்னோட பிரச்சனை என்னன்றது எனக்கு புரியுது. சீக்கிரமே இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். வா செல்வி, நீ மட்டும் தனியாவா வந்த? இல்லக்கா, அவர் கொண்டு வந்து விட்டுட்டு தான் போனாரு. நீ ஏதோ முக்கியமானது பேசணும்னு சொன்னியா, அதனால சீக்கிரமாவே கிளம்பி வந்தேக்கா. உட்கார் செல்வி. அக்கா, ஏன்க்கா ஒரே பதட்டமாவே இருக்க? என்னாச்சுக்கா? ஏட்டி, எனக்கு சத்யாவை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்குடி. என்னக்கா சொல்ற? அவ ரொம்ப நல்ல பிள்ளையாச்சே. நீ சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு போறவ, அவளை குறிச்சு கவலைப்படுற நீனு? அவ தான் நல்லா படிச்சிட்டு இருக்காளே இப்போ. இல்லட்டி, அவ முன்ன நல்லா படிப்பா, எல்லாமே சொல்ற பேச்செல்லாம் கேட்பா. இப்ப பார்த்தா எப்பவுமே தனியாவே உட்கார்ந்துட்டு இருக்கறா. ஒரு அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே வர மாட்டாடி. அது என்னமோ எனக்கு மனசு கவலையா இருக்குடி. சரிக்கா, இத பத்தி நீ அவட்டே பேசிருக்கலாமே. எங்கடி, நான் பேச போனாலே எந்திரிச்சு நழுவிட்டு போயிடுறாடி. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நான் அப்படியே விலகி போயிடுறா. அவட்ட உட்கார்ந்து என்னால பேச முடியல. அப்ப அஜய்கிட்ட சொல்லலாம்லக்கா? அவன்கிட்ட லேசுவாசா சொல்லியிருக்கேன்டி. என்ன செய்யறான்னு தெரியல, கேட்டானான்னு தெரியல. என்கிட்ட அதை பத்தி அவன் எதுவும் பேசல. அவனும் வேலையில கொஞ்சம் பிஸியா இருக்கான்டி. அதனாலதான்டி உன்னை வர சொன்னேன். உன்கிட்ட ஏதாவது சொன்னா கொஞ்சம் எனக்கு ஆறுதலா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் உன்னை வர சொன்னேன் நானு. தீமையா பேசி பாருண்டி. சரிக்கா, சத்யா காலேஜ்ல இருந்து வரட்டும். கண்டிப்பா இன்னைக்கு நான் என்ன ஏதுன்னு அவட்ட பேசுறேன்க்கா. ஐயோ, அம்மா வந்து சித்தியை வேற வர சொல்லிருக்காங்க. சித்திட்ட என்னை பத்தி பேசியிருப்பாங்களே, என்ன சொல்ல கேள்வி கேட்க போறாங்கன்னு தெரியலையே. பயமா இருக்கு. ஏட்டி செல்வி, இந்த சத்யா வந்துட்டா பாரு காலேஜ் விட்டு. சித்தி, எப்ப வந்தீங்க சித்தி? நல்லா இருக்கீங்களா? சித்தப்பா வரலையா? சோபி சுபனெல்லாம் கூட்டிட்டு வரலையா சித்தி? இல்ல சத்யா, அவங்க எல்லாம் இன்னும் லீவ் விட்டுறதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. லீவ் விட்டதுக்கு அப்புறம் நான் கொண்டு வந்து விடுறேன் சத்யா. இப்ப அக்கா பேசணும்னு சொல்லிட்டு அதான் வந்தேன். ஏட்டி, என்னக்கா? நான் வர சொன்னேன்னு சொன்னா அவ கண்டுபிடிக்க மாட்டாடி. நீ ஏன் பேசுற மாதிரி பேசிட்டியே? என்னை இதுல இழுத்தே விடாத. நீ கேட்டு பதில் சொல்லிட்டு தான் நீங்க போற. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நீ உள்ள போ. சத்யா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ரூம்ல வச்சு பேசலாமா, இங்கே பேசலாமா சத்யா? என்ன சித்தி சொல்றீங்க? என்கிட்ட பேசணுமா? என்ன சித்தி, அம்மா ஏதாவது சொன்னாங்களா? ஏன் சத்யா, பேசணும்னு சொன்னாலே பயப்படுறேன். அப்படிலாம் ஒண்ணு இல்ல சத்யா, அம்மா சொல்லி நான் பேசணுமா? நீ என் மக தானே, நான் பேசணும்னு நினைக்க கூடாதா? அப்படிலாம் இல்ல சித்தி, இது வரைக்கும் இந்த மாதிரி எதுவும் சொல்லலையா? இப்ப திடீர்னு அப்படி சொல்றதுனால கொஞ்சம் ஏதோ என் மேல சந்தேகப்படுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது சித்தி. அதனாலதான் கேட்டேன். எங்க பிள்ளையில நாங்களே சந்தேகப்படுவோமா? என்ன சித்தி நீ இப்படி நினைக்கிற? சரி சித்தி, என்ன பேசணும்னு நினைச்சீங்க சொல்லுங்க சித்தி. ஆமா, சோனியும் உன்னோட தானே படிக்கிறா. சோனி நீ உங்க கூட கூட்டிட்டு வரல? சித்தி, நாங்க ஒரே காலேஜ், ஆனா வேற வேற செக்ஷன் சித்தி. எனக்கு சீக்கிரம் விட்டுட்டாங்க, அதனால நான் வந்துட்டேன் சித்தி. என்ன பேச போறேன்னு தெரியும், எப்படி ஆரம்பிக்கிறேன்னு தெரியாம தடுமாறிட்டு இருக்கேன் சத்யா. கொஞ்சம் நம்ம ரூம்ல போய் பேசுவோமா?